ஒரு வீட்டில் வந்து ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி எடுத்துருக்கேன். மிக்ஸி எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 4 பூண்டு போட்டிருக்கேன். 4 2 6 பூண்டு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்னதாக இஞ்சி கட் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கடலைப்பருப்பை வந்துட்டு எடுத்து மிக்சியில் நல்லா மேனுவல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஸோ நல்லா பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மெது வடை பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த வடை போடுறதுக்கு வந்துட்டு என்ன தேவைங்கிறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அரைச்சதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணுறோம். சால்ட்டு போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு போட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிடு ஆனியன் போட்டிருக்கேன். இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா போட்டிருக்கோம். பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் அந்த கடித்து சாப்பிடும்போது வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை வந்துட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ மல்லித்தலை கொஞ்சம். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரைச்ச மாவில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா தான் அது வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு பிசுறு இல்லாமல் நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரும் நமக்கு. ஸோ வடையை தட்டி போடும்போது அது உதிராமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் பால்ஸ் பிடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பிடிச்சி நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு குக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த பிசுறு இல்லாமல் இருந்துச்சுன்னா உதிராமல் இருக்கும், உடையாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா அந்த கடலைப்பருப்பு வந்து அப்சர்வேஷனில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிடிக்க ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். முதல்ல அது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு கருவேப்பிலை, ஸோ அந்த நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு ஏதாவது வந்துட்டு பெருசாக வெளியில் நீட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அது போடும்போது பார்த்திங்கன்னா ஸோ அந்த பீஸ் வந்துட்டு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும், உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் வராத அளவுக்கு அப்படி இப்போ வெங்காயம் வந்து நீங்கள் நல்லா ஃபைன் சாப் பண்ணல அப்படின்னா ஸோ அந்த இதை வந்துட்டு உள்ளே வர்ற மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சு நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னாலே வந்துட்டு பீஸ் உடையாமல் வரும். ஸோ இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இதே மாதிரி ஒரே ஈவன் சைஸாக பிடிச்சி வைக்கிறேன். எதுக்காக ஈவன் சைஸ் அப்படின்னா குக் ஆகும்போது ஒரே மாதிரி ஒரே கலர் வரும், அதுக்காக தான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு. சைஸ் பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் வந்துட்டு நம்ம குக் பண்ணும்போது நம்ம முன்ன பின்ன நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட வடை செகண்ட் போட்ட வடை அந்த மாதிரி கணக்கு இல்லாமல் ஒரே மாதிரி ஒரே ஈவெண்ட்டாக கலரும் சரி அது நல்லா குக் ஆகி வரும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பிடிக்கிறது. பாருங்கள், கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபினிஷிங் லட்டு மாதிரி அந்த ஒரு ஷேப் வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிலை காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ நல்ல டெம்பரேச்சர் பாருங்கள், தண்ணி பட்டோன்னு எப்படி தெரிக்குது அந்தளவுக்கு வந்துட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டி சைடில் வந்துட்டு பிசுறு வராமல். ஸோ ஏன்னா அது வந்துச்சுன்னா அந்த மாதிரி உதிர்ந்து ஓடியாந்துடும், உதிர்ந்து உள்ளே விழுகும், ஆயில் வந்துட்டு சீக்கிரம் வந்து பிளாக் ஆகும். அதனால் வந்துட்டு என்ன பண்ணோன்னா ஸோ நம்ம வந்துட்டு அந்த தட்டும்போது வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாமல் அப்படியே சாஃப்டாக வந்து தட்டினீங்க அப்படின்னீங்கன்னா உள்ளங்கையில் வச்சு தட்டும்போது ஸோ அது வந்துட்டு சைடில் வந்து பிசுறு வராமல் வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 வந்துட்டு எல்லாமே தட்டி அப்படியே போட்டு போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஸோ மேபி நீங்கள் ஒரு 5-6 வடை போட்டிங்க அப்படின்னா ஃப்ளேம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலான ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். அப்படி நீங்கள் குக் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்துட்டு ஒரே மாதிரி வரும். ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்க டெம்பரேச்சர் நம்ம கால்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா போட்ட வடை வந்துட்டு கருகிரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாது. நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு டெம்பரேச்சர் எந்தளவு வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு நம்ம வடை வந்துட்டு போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு இவ்வளோ ஆயில் வச்சு இவ்வளோ சூடு வச்சு போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து 15 to 20 வடை வந்துட்டு நான் இதில் ஒரே ஸ்ட்ரோக்கில் போட்டு எடுத்துருவோம். ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் தேவை. நீங்கள் வீட்டில் கம்மியாக பண்ணும்போது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூடு வச்சு போட்டாலே கரெக்டாக வரும். மெயின் இம்பார்ட்டண்ட் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா தட்டுறது வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக தட்டி அந்த உள்ளே வந்து விரிசல் இல்லாத அளவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு கவர்டாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் உள்ள பாருங்கள் இவ்வளோ போட்டிருக்கோம் பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் 2 பீஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு பிசுறே தெரியல பாருங்கள், உதிர்ந்து வந்து வெளியிலன்னு சொல்லிட்டு நம்ம போடுற பீஸ் வந்து உடையாமல் அப்படியே இருக்கும். அதுதான் இதோட ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி போடும்போது டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஆயிலுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கையில் ஆயில் தெரிக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். அதனால் வந்துட்டு போடும்போது இந்த ஆயிலோட எட்ஜ் இருக்குது பாருங்கள், நம்ம கடாயோட எட்ஜ் நான் எங்கே போடுறேன்னு பாருங்கள், கரெக்டாக இந்த ஓரத்தில் தான் போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வடை எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆயிலும் வந்துட்டு மீடியமான டெம்பரேச்சரில் தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்ட வடையெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு 60% மேலே குக் ஆகிடுச்சு. கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது.
60% குக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு அது நார்மல் தான். இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளேமை கூட வச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே ஈவெண்ட்டாக குக் ஆகும் பார்த்துக்கோங்க. அது குக் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் வந்துட்டு நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா வடை வந்துட்டு உள்ளே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வடை எல்லாமே வந்துட்டு வெளியில் அதாவது மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸே தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி எப்படி பார்த்தோம், இப்போ எப்படி பார்த்தோன்னு பாருங்கள். அந்த வடையோடது அந்த கலர் பாருங்களேன். அந்த கலரு அந்த ஸ்டைலில் வந்துட்டு அந்த உடையாமல், ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கும் பாருங்கள். அது நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு அழகான வந்துட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வடையை பாருங்கள். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வடை நம்ம பண்ணும்போது எந்த இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. நான் போட்டதை மட்டும் போட்டிங்கனாலே வந்துட்டு அவ்வளோ இந்த மாதிரி கலரு அவ்வளோ பியூட்டியாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.